வணக்கம். கேம் மேக்கிங்கில் இருக்க முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். கேம் ஃபீல்ன்றது எல்லா கேமுக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு எஃப்பிஎஸ் கேமில் இருக்க கேம் ஃபீல் வந்து ஹாரர் கேமுக்கு சுத்தமாக சூட் ஆகாது. அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மர் வந்து ஆர்பிஜிக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து கேம் ஃபீலுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முலான்றது கிடையாது. இது வந்து சைக்காலஜிக்கல் எமோஷனை பற்றி இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் லேர்ன் பண்ண முடியும். எந்த ஒரு டுட்டோரியலோ தேரியோ இதுக்கு பத்தாது. ஒரு பிகினர் கேம் டெவலப்பருக்கு வந்து எது கரெக்டான கேம் ஃபீல், எப்படி வந்து அவங்க கேமை இமர்சிவாக ஆக்குறது, கேம் ஃபீலை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செக்லிஸ்ட் இருக்குன்றது தெரியாது. ஸோ இதுக்கு ஒரே ஆன்சர் கரெக்டானதாக கிடையாது. ஒரு கேமுக்கும் ஒரு ஜான்ராக்கும் வந்து இது மாறும். ஈவன் வந்து பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இந்த கேம் ஃபீல்ன்றது மாறும். ஸோ அதனால தான் கேம் ஃபீலுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்ன்றது ஒன்று கிடையாது. கேம் ஃபீல் வந்து கோடிங், மாடலிங், அனிமேஷன் மாதிரி சின்டாக்ஸ், டூல், ஒர்க் ஃப்ளோ இதை வச்சு வந்து கற்றுக்க முடியாது. நீங்கள் கேம் ஃபீலை பற்றி நல்லா கற்றுக்கணுன்னா வந்து நீங்கள் கேமை க்ரியேட் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணணும், பிளேயர் அதை விளையாடுறத வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் நிறைய கேமை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய கேமை ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து அதுக்கான கிரிட்டிசிசம், அதுக்கான அப்ரிசியேஷன் வரும். ஸோ எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் கேம் ஃபீலை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஒரு கேமை ஷிப் பண்ணும்போது கேம் ஃபீலை பற்றி புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க. சீனியர் டெவலப்பர்ஸ் இதை பற்றி எப்படி கற்றுக்கினாங்கன்னா வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அவங்க மெமரைஸ் பண்ணி கிடையாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலைன்றதை வந்து அவங்களால வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் வந்து அவங்களால கேம் ஃபீலை வந்து கரெக்டாக கொடுக்க முடியுது. இந்த வீடியோவில் கேம் ஃபீல், கேம் இமர்ஷன் இந்த வழியில் தான் பண்ணணுன்றதை சொல்ல போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக பாஸ்டில் கேம் டெவலப்பர்ஸ் எப்படி அவங்களோட கேமுக்கு இமர்சிவ்னஸை கொண்டு வந்தாங்க, அவங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன டூல்ஸ்லாம் இருந்துச்சு, அதில் உங்களோட கேமுக்கு எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்றதை பொறுத்து பார்ப்போம். இந்த டெக்னிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து உங்கள் கேமோட ஆர்ட், அனிமேஷன், ஸ்டோரி இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஆர்ட்டுக்குமே வந்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்கும். ஒரு நாவல், ஒரு ஃபிலிம்னா அதுக்கான லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் கேமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து ஸ்டோரி என்ன தான் வந்து பயங்கரமாக இருந்தாலும் அந்த ஸ்டோரியில் வந்து உங்கள் பிளேயர் வந்து இன்வெஸ்டடாக இருக்கணும்னா அதுக்கு வந்து கரெக்டான கேம் ஃபீல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த ஸ்டோரியோட ப்ரோக்ரெஷன் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஏதோ அனிமேஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட கேம் மேக்கிங்கில் வந்து கேம் ஃபீலுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முதல் விஷயம் என்னென்னா, கேமுன்றது ஒரு சிம்பிளான ஆர்ட் தான், பட் அதை கிரேட்டாக மாற்றுறதே வந்து அதோட ஃபீல் தான். என்ன தான் உங்களோட கேம் வந்து விஷுவலி ஸ்டன்னிங்கான கேமாக இருந்தாலும் அது வந்து ஸ்லக்கிஷாக இருந்துச்சுன்னா வந்து அந்த கேம் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்றது தான் பிளேயர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா கேம் ஃபீல் தான் உங்களோட கேம் வேர்ல்டை வந்து பிளேயரோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து அது சரியில்லைனாலே வந்து உங்களோட கேமோட பிளேயரால் கனெக்டே பண்ண முடியாது, டிஸ்டன்ட் ஆகிடுவாங்க. இந்த விஷயம் தான் பிளேயர் எங்கே இருக்காங்க, கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை கீபோர்ட் யூஸ் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் மறந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நம்ம கேம் ஃபீலை வந்து ஃபிலிம்ஸில் இருக்க சினிமோட்டோகிராஃபியோட கம்பேர் பண்ணலாம். சினிமோட்டோகிராஃபியில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. பட் சில டேரக்டர் வந்து அந்த ரூல்ஸை வந்து டெலிபரேட்டாக பிரேக் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். இதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ரூல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சும் வந்து இந்த இடத்துல அந்த ரூல்ஸ் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு தெரிஞ்சு அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கேம் ஃபீலும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆன டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட கேம் அந்த சீனுக்கு வந்து அந்த ரூல் கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு டெசிஷன் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களோட கேம் ஃபீல் வந்து கிரேட்டாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வந்து கேம்ஸில் பார்த்தோன்னா வந்து இமோஷனுக்காக வந்து அனிமேஷனை வந்து ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். சோல்ஸ் கேமில் வந்து அனிமேஷனை கேன்சல் பண்ண முடியாது. இது ஏன் பண்ணுறாங்கன்னா வந்து நீங்கள் எடுக்கிற ஒரு டிசிஷனும் வந்து அந்த வேர்ல்டில் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அனிமேஷன் கேன்சலிங் இருந்துச்சுன்னா வந்து என்னதான் காம்பேக்ட் வந்து ஃப்ளூயிடாக இருந்தாலும் அந்த வெயிட் இல்லாதனால வந்து அந்த ஜான்ராக்கு வந்து அது செட் ஆகாது. உங்கள் கேம் கேரக்டரோட மூவ்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்குது, எவ்வளோ வேகமாக உங்கள் கேம் வந்து இன்புட்டை ரீட் பண்ணும். பிளேயர் வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த எக்ஸாக்ட் ஃப்ரேமில் வந்து உங்கள் கேமில் என்ன நடக்கும், கேமரா எப்படி ரியாக்ட் பண்ணும், சவுண்ட் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு எப்படி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குது, பிளேயர் பண்ணுற ஒரு விஷயத்துக்குமே அந்த வேர்ல்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது, இது எல்லாம் ஆட் ஆனது தான் கேம் ஃபீல். கேம் டெவலப்பர் மோஸ்ட்டாக இமர்சிவ்னஸ்க்காக இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எனிமையை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னா அந்த எனிமே வந்து லைட்டாக பாஸ் ஆகும். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா வந்து அந்த அட்டாக்கோட இம்பாக்டை வந்து பிளேயருக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன இம்பாக்டோ ஒரு பெரிய இம்பாக்டோ ஒரு மிசைல் எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த இம்பாக்டை வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீன் ஷேக் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக வந்து எக்ஸாஜரேட்டட் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேமில் இருக்க ரெஸ்பான்ஸ்லாம் வந்து ரியல் லைஃப்பை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேம் பண்ணும்போது வந்து ரியல் லைஃப் மாதிரியே கேம் இருக்கணும்னு என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஏன் வந்து ரெஸ்பான்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னா அப்போ தான் வந்து பிளேயருக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
GTA சைபர் பங்க் மாதிரி கேம்லாம் வந்து கிராஃபிக்கலாக என்ன தான் குவாலிட்டி பயங்கரமாக இருந்தாலும் அவங்க அந்த ரெஸ்பான்ஸை வந்து கொஞ்சம் ஹையராக தான் வச்சுருப்பாங்க. என்ன தான் அவங்க ரியல் மாதிரி இருக்கணும்னு நினச்சாலும் வந்து ரெஸ்பான்ஸ் டைமில் வந்து அவங்க மாற்ற மாட்டாங்க. இல்லைனா வந்து கேம் ஸ்லகிஷாக ஃபீல் ஆகும். சவுண்ட் எஃபெக்ட்ஸை வச்சு அந்த விஷயத்துக்கான வெயிட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க. இது எப்படின்னு பார்த்தோன்னா வந்து Men in Black படத்தில் வந்து ஒரு சின்ன கன் இருக்கும். பட் அதை ஃபயர் பண்ண உடனே பெரிய இம்பாக்ட் இருக்கும்ல. இந்த இம்பாக்டை வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்டை வச்சு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்த கன் வந்து சவுண்ட் கம்மியாக கொடுக்குதுன்னா அது பவர் கம்மி. அதே மாதிரி அது பெரிய சவுண்ட் கொடுத்ததுன்னா அது பயங்கர பவர்ஃபுல்லான கன்னுன்றது சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு தோணும். ஸோ அதனால் இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மிசைல் இம்பாக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹாரர் கேம்ஸ்லலாம் பார்த்தோன்னா வந்து நம்ம இன்புட்டே வந்து டிலே பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா வந்து இது வந்து டென்ஷன் ஆட் பண்ணும். இப்போ டக்குன்னு வந்து ஒரு கோஸ்ட் வருது, உங்களோட இன்புட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்களே. ஸோ அந்த டைமில் அது டிலேவாக இருந்துச்சுன்னா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக டெலிபரேட்டாக இந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்புட் ரெஸ்பான்சிவ்னஸை கம்மி பண்ணுவாங்க. பட் அவங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறது என்னென்னா வந்து கேம் வந்து ஃபீல் ஆகிறது வந்து ரியலாக ஃபீல் ஆகணும். கேமில் வந்து ஒரு ரியலான ஃபீலிங் கொண்டு வரது வந்து ரியலிஸ்டிக்கான கிராஃபிக்கை விட முக்கியமான விஷயம். கேம் ஃபீல்டில் இருக்க டேஞ்சரஸான விஷயம் இதுதான். நீங்கள் அதை ரொம்ப கம்மியாக பண்ணிங்கன்னா உங்களோட கேம் வந்து ஃப்ளாட்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் கேம் ஃபீலை ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்கள் கேம் வந்து நாய்ஸியாகவும் அனாயிங்காகவும் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது கேம் ஃபீலை வந்து பேலன்ஸாக வச்சுக்கணும். ஒரு கேம் ஃபீலுன்றதே அதோட பேலன்ஸ் தான். உங்கள் கேமில் எந்த புது மெக்கானிக்ஸ் ஆட் பண்ணாலும் அதை கரெக்டான லெவலில் வந்து டியூன் பண்ணணும். எப்படின்னா பிளேயர்ஸ் வந்து அந்த டெக்னிக்கை வந்து நோட்டீஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அந்த இமர்சிவ்னஸை மட்டும்தான் ஃபீல் பண்ணணும். அதனால தான் வந்து ப்ளே டெஸ்டிங் தான் வந்து கேம் சென்ஸ்க்கு முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களால் தனியாக வந்து இந்த மெக்கானிக்ஸ்க்கு எவ்வளோ இம்பாக்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்றதை தனியாக சொல்ல முடியாது. நிறைய பேர் உங்கள் கேமை டெஸ்ட் பண்ணும்போது வேறு ஸ்கில் லெவலில் இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. உங்கள் கேமில் இருக்க மெக்கானிசம் கரெக்டாக டியூன் பண்ணியிருக்கீங்களா, பிளேயர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இது வந்து ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு வேளை வந்து எக்ஸாச்சுரேட்டடாக இருக்கிறது கூட நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறது கூட வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக கூட இருக்கலாம். அதனால் வந்து நிறைய பேரை வச்சு உங்கள் கேமை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் நிறைய இண்டி கேம் டெவலப்பருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது நிறைய டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் நிறைய கேம்ஸை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதில் வர கிரிட்டிசிசம், அதில் வர ரிவ்யூஸில் எது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றதை வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த கேமில் இம்ப்ரூவ் பண்ணலாம். பிளேயர் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எதுலேருந்து அவங்க டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்குது, எதில் வந்து அவங்களால ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியல, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அடுத்தடுத்த கேமில் வந்து உங்களோட கேம் ஃபீலை வந்து இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். உங்களோட ஃபஸ்ட்டு கேம்லேயே பர்ஃபெக்டான கேம் ஃபீலை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. இப்போ போனஸ் விஷயம் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டூலோட லிங்க் தரேன். அதில் வந்து ஒரு டெமோ கேம் வரும். அதில் வந்து நீங்கள் கேம் ஃபீல் எஃபெக்டை வந்து ஒன்றா டேர்ன் ஆன் பண்ணி டேர்ன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு எஃபெக்ட்டும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் தருது அதை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த டூலில் இருக்க எல்லா விஷயத்தையுமே உங்கள் கேமில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் கேமுக்கு எது ஒர்க் ஆகுன்றதை வந்து இதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நிறைய கேம் ஆடுங்க. கேம் ஆடும்போது வந்து அந்த கேமில் இருக்க சிஸ்டத்தில் எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலைன்றதை வந்து டீகோட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து கேம் ஃபீலை பற்றின வீடியோஸ் பாருங்கள். ஸோ பார்க்குறது வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி இல்லாமல் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு சிஸ்டம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கேம் ஆடினாலும் சரி, எதனால் இது நல்லா இருக்குன்ற அந்த கேள்வியை கேட்டுனே இருங்க. நீங்கள் அதை கேட்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற பதிலை வச்சு உங்களோட கேம் சிஸ்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். கேம் ஃபீல் வந்து ஒரு ஆப்ஷனலான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு பாலிஷோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ராவான விஷயம் இல்லை. அதுதான் வந்து ஒரு கேமுக்கான ஃபவுண்டேஷன். கேம் ஃபீல்க்கான டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். அந்த டெக்னிக்ஸ் எதுக்கு இருக்குன்றதை யோசிங்க. அந்த டெக்னிக்ஸ் உங்கள் கேமில் தேவையான இடத்துல பிரேக்கும் பண்ணுங்கள். உங்களோட கேமில் கேம் ஃபீலை கரெக்டாக பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பிளேயர் வந்து உங்கள் கேமை விளையாட மாட்டாங்க. அவங்க வந்து கேம் வேர்ல்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா வந்து நீங்கள் பிகினர் கேம் டெவலப்பரில் அடுத்த ஸ்டெப்க்கு வந்திருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கேம் பில்ட் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். நம்மளோட கேம் டெவலப்பர் கம்யூனிட்டி குரூப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். நன்றி.